வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 6ல் நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே டோன்ட் செல் டு த ரூம், செல் த்ரூ த ரூம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட விற்கிறத விட உங்கள் மூலியமாக விற்க முயற்சி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பில்டர், நான் உங்ககிட்ட என் ஃப்ளாட்டை பற்றிலாம் சொல்லிவிட்டு, சார் இது ரொம்ப நல்ல ஃப்ளாட்டு, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாங்குங்கன்னு சொல்லி ரொம்ப நெருக்குன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு உண்மையிலே அது சங்கடமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கான தேவை இருக்காது, இல்லை அதுக்கிட்ட பணம் இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்த வாட்டி என்னை பார்க்குறதுக்கே நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. இதனால் நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதில் நான் என்ன சொல்லியிருக்கணும்னா, சார் இது மாதிரி என் ஃப்ளாட் இப்படிலாம் இருக்குது, ஸோ உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாக சார் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை வாங்கிப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கே ரொம்ப முக்கியமாக தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அது எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்படி இல்லைன்னா கூட வேறு யாருக்குன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்தும். ஏன்னா நம்மளே காலங்காலமாக வீடுகளில் பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசில் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளோடு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம அம்மா கிட்ட அக்கா ஒன்று நம்பி தான் வந்துட்டேங்க்கா அப்படின்வாங்க. சரி, இவங்களும் சிரிச்சுக்கிட்டே தேவை இருக்கோ இல்லையோ தலையெடுத்தேன்னு வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் உங்கள் மூலியமாக விற்க ட்ரை பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபார்மிங் வெஸ் ஹண்டிங் அப்படின்வாங்க. அதாவது ஃபார்மர் எப்படி யோசிப்பார்னா, இன்றைக்கி விதைப்பார், நெல்லை போட்டுட்டு அப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் அதுக்கு தேவையான உரம்லாம் போட்டு அதுக்கு தேவையான டைம் வெயிட் பண்ணி அப்புறம் அறுவடை யோசிப்பார். ஆனால் ஹண்டர் எப்படி இருப்பார்னா, இன்றைக்கி போனால் ஏதாவது கிடைக்குமா, ஒரு முயல் குட்டியோ மான் குட்டியோ எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளில் பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. முதல்ல உங்களை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி உங்களை விற்றுக்குங்க, அதுக்கப்புறமா உங்கள் பொருளை வாங்க வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரெடிபிலிட்டி பில்ட் பண்ணுங்கள். ஒரு குரூப்பில் சரியாக மற்றவங்களுக்கு பிஸ்னஸை கொடுத்து அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே இருக்க க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின், டோன்ட் செல் டு த ரூம், செல் த்ரூ த ரூம். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம்.